அவனை இந்த பாதை சரியான மோசமாக இருக்கும், நடந்து போயிடாது. இப்போ இந்த இது போடுறதால எங்களுக்கு நல்ல சந்தோஷம் போகிறதுக்கு, இல்லாட்டி வாகனத்தை தள்ளி கொண்டு போகணும். நாங்கள் இந்த ஏரியாவுக்குள்ள வந்து ஐயா ஒருத்தரும் பார்க்குற இல்லை ஒரு இது இல்லை, வார ரோட்டெல்லாம் அங்கே அஞ்சாலையும் போடுவாங்க, எங்கடாக்கும் போடுறது இல்லையா. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், போடுங்க நீங்கள் உங்களுக்கு. சாத்திரம் பார்க்கறதுக்காக 15 வருஷம் கூடி வாரம் நாங்கள் வாரம் 22 கூடி வார நேரம். இந்த பாதை சரியான மோசம், அதால் பைக்கில் தள்ளிட்டுத்தான் போகணும், நடக்கிறதும் கஷ்டம், மண். இப்போ இது போடுறதால சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம், வாகனத்தை பக்கத்தில் கொண்டு போகலாம். ஐயா போடுங்க ஐயா. ஒரு வருத்தம் வந்தா, ஒரு வயது வந்த மனுஷன் வந்தா நாங்கள் அங்கே தூக்கிட்டு கொண்டு ஆட்டோவில் ஏற்றணும் ஐயா. இல்லாட்டி அங்கே போகணும் தள்ளிட்டு. இதை விட மோசமாக இருந்த முதல் ஒரு மீன்பட்டியோ ஒரு சாமாம்பட்டிலையோ ஒரு வருத்தக்காரி வரலையோ இப்படி தூக்கி தான் நாங்கள் ஏற்றிட்டு போய் அந்த மீனுக்கு தான் கொண்டு ஏற்றுறேன், எல்லாம் செய்கிறேன். இப்போ எங்களுக்கு ஒரு அம்மா உண்டு, கண் தெரியாவ அவங்க கிடக்கா வீட்டுக்குள்ள. நேற்று இந்த இடத்த வந்து நாங்கள் பார்வையிட்ட உடனே இந்த ரோட்டை வந்து சாத்திரம் பார்க்குற அம்மாட ரோட்டை வந்து கட்டாயம் போடணுமென்று சொன்னதுக்கு நாங்கள் கௌரவ தவிசாளர் வந்து இன்றைக்கே செய்யணுமென்ற முடிவில் எடுத்து இன்றைக்கு இந்த திரவலானது இந்த பறிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்து ட்ரோலர் வரும், அந்த உடனடியாக பரவி இந்த ரோட்டை வந்து இன்றைக்கே முடிக்கிற மாதிரி ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த வீதியை கட்டாயம் போட்டு கொடுக்கணுமென்னு சொல்லி கௌரவ தவிசாளர்கிட்டையும் எனக்கிட்டையும் விடுத்த வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த வீதியானது முதலாக இந்த வீதியானது கிரவலிட்டு செப்பு நடப்படுது படப்போகுது. அதே நேரத்தில் எரிவில் கிராமத்துக்கு வந்து 4 கிலோமீட்டர் மணல் வீதியானது கிரவலிட்டு செப்பனிடப்படும் என்பதையும் கூறிக்கொள்ளுகின்றேன். அதே நேரத்தில் வந்து இங்கே மணல் வீதியானது கூடுதலாக இருக்கிறபடியாக கூடுதலான இது செய்யப்படுது. 4 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. இது வந்து அந்த அடிப்படையில் வந்து முதற்கட்டமாக 4 கிலோமீட்டருக்கு உரியதை ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிஞ்சதுக்கு பிறகு வீதிகள் வந்து விடப்படும் பட்சத்தில் வந்து அதை நிவர்த்தி செஞ்சு சாரதாக கௌரவ தவிசாளர் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் எந்த மணல் வீதியும் இங்கே இடிக்கக்கூடாதுன்றதில் ஒரே முடிவில் இருக்கிறார் அவர். அதே நேரத்தில் அவர் உணர்ந்த துணைப்பொருள் தான் இது வந்து இந்த மணல் வீதி எல்லாத்தையும் மண்முனை தென்னறியப்பட்டு பிரதேச சபைக்குட்பட்ட கிராமங்கள் அனைத்துக்கும் வந்து எந்த ஒரு மணல் வீதியும் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கௌரவ தவிசாளர் வந்து அஜெண்டாவை முன்வைச்சதுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வீதியானது குறுக்கமடம் முடிஞ்சு விட்டது, குருவமலை முடிஞ்சு விட்டது, துறநிலாவணை முடிஞ்சு விட்டது. 4வது கட்டமாக எரிவில் கிராமத்தில் ஆரம்பிச்சிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக ஏனைய கிராமம் மவுளூரு, ஓந்தாச்சி மடம், பட்ரூப்பு இதான அனைத்தையும் இந்த மழை வாரத்துக்கு இடையில் வந்து இதை செய்கிறதுக்கான நிதியும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் துரிதமாக வேலை இடம்பெறுகின்றது என்பதையும் வந்து கூறிக்கொண்டு விடைபெறுது. இது நாளைக்கு இதை போட்டுட்டு என்ன வேணும்? ஒரு முக்கியமான இடத்துல நான் ஒரு முக்கியமான நபரை சந்திப்பேன் என்பதை விட நான் பல இடங்களுக்கு முதல் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வருடத்துக்கு முதல் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் வந்த இடம் வந்து சாத்திரம் கேட்குறதுக்கு இந்த அம்மாட்ட வந்தேன். இந்த அம்மா வந்து எல்லோரும் இந்த நாகனி என்னென்னு சொல்லுவாங்க, நாகனி, அதாவது எந்த இடம் இது? எரிவில் பாரதிபுரம் பாரதிபுரம் கிழக்கில், எரிவில் பாரதிபுரம் கிழக்கில் இந்த அம்மா இருப்பா. அலையாக பல மாவட்டங்கள்லேருந்து மக்கள் வருவாங்க. அது மாதிரி தான் நானும் ஒரு நாள் வந்தேன். வந்து போகக்குள்ள அம்மாட்ட கேட்ட நான் வந்து இப்போ நாகனி காட்டுங்களேன் நின்றோன்னா அவள் இருந்த இடத்துல அங்கே உள்ளுக்கு எனக்கு ஒரு புத்து, நீ இந்த சாத்திரம் சொல்கிற இடம் எனக்கு 4-5 வருஷம் கொண்டு காட்டேனிக்கா அதை பார்த்துட்டேன். பார்த்தது பிறகு நான் மேலும் மேலும் கிண்டி கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தேன். கேட்க நான் போய் வெளிக்கிட்டு போகக்குள்ள இந்த வீதிலாம் கிட்டத்தட்ட 3-4 இடங்களில் நாகங்கள் குறுக்கிறதுக்கு திரும்பி வந்தேன். திரும்பி அம்மா வச்சு வந்திச்சேன். அவசரம் அவன் இன்னும் இருந்து போங்கண்டி இருந்து போய் கடைசாவது போகக்குள்ள திரும்ப அடுத்தது அந்தாக்கிறம்மா இந்த வர வளவுக்குள்ளேருந்து வெள்ளை நிற நான் ஒன்று குறுக்க இருக்குது. அப்போ நான் வீட்டை வந்து சொல்ல நான் நல்ல இப்போ போங்கண்டி சொல்லி அப்போ நான் போகணும். அப்போ அந்த நாட்டில் எப்படி இருந்தேன்னு சொன்னால் மலைகள் வந்தால் இந்த வீதியால் வரவே முடியாது. வெள்ளம், அதை விட புதையும், அதை விட சேரு. இந்த அம்மாட்ட வர அந்த புனித இடத்துக்கு வராக்கள் கையை கழுவி தான் கட்டு வைக்கணும். அது இப்போ என்னென்னு சொன்னால் மணல் நடக்கிறதுக்கு மூச்சு வாங்கும். மணல் இப்போ அந்த துண்டுலேருந்து இந்த துண்டு 100 மீட்டர் நடக்கக்குள்ளே மூச்சு வாங்கும். நல்ல குருத்து மணல் மாதிரி இருக்கு. அங்கால அதை விட முக்கியம்
அங்கால ஒரு காடு ஒன்று இருக்குது, அதை சொல்கிற சவுக்கு காடு இல்லை, நொக்ஸ் காடு. நொக்ஸ் மரங்களில் இலைகள் விழுந்து கிடக்கும். அப்படியே ஒரு தூறல் மழை, ஒரு இனிமையான மாலை பொழுது, இருள் அப்போ தான் இருக்குது. ஆனால் விழுந்த இலைகள் அவ்வாறு இருக்கும்போது மேலே நீர் வழிந்தோட கூட அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு கணக்கு பேர் விருப்பப்படுவாங்க. என்னடா அவ்வளோ குளிச்சு அவே கரண்டும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா கூட சனம் காலை பைக்கக்குள்ளே நம்மளோட காலுக்கே தெரியாது. அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே நான் அதை நேட்டி அதுவும் சொல்லுவாங்க சின்ன நேரத்தில் வந்து செட் பண்ணி போட்டு வந்தது, நாடகம் நடிக்கிறாங்க, படம் நடிக்கிறாங்க. இல்லை, திடீரென வேற ஒன்றுக்கு வந்தப்போ தவிசாளரை கண்டன், தவிசாளர்கிட்ட கேட்டன் வந்து நீங்கள் நினைங்க, நீங்கள் எல்லா இடத்தையும் ரோட்டை போகிறீங்க, இதை போடும் உடனடியாக ஒரு சில காசு கொஞ்சம் இது பாப்பமே சொல்லிப்பட்டு உடனடியாக இன்றைக்கு நான் அவருக்கு உத்தரவெடுத்து இப்போ நீங்கள் போகிறீங்க, நீ எத்தனை மீட்டர் அங்கேருந்து இங்கே மட்டும் போகிறீங்க, அங்கேருந்து அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் வரையும் போடுறாங்க, இந்த ரோட்டை போடுறாங்க. அந்த வகையில் உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு 4 ரூபா பொதுவாக இப்போ உங்களோட இது அவசியத்தை கேட்கல. நோமலை எத்தனை பேர் வந்து போவாங்க? 25-30 பேர் 4 ரூபாய்க்கு வந்து போவாங்க. எந்தெந்த இடங்கள்லேருந்து வந்து போவாங்க? உசினாலிதான் ஆகக்கூட 100 மிதிக்கு 150 மிதிக்கும் சொல்லிடலாம். அதே பொறுத்து என்ன நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுவீங்களா? சனியும் புதனும் இல்லாமல் மற்ற நாள்லாம் சொல்லுவாங்க. நிறைய அவங்க வந்து அதுக்காக தான் கேட்க. இந்த பொதுவாக எந்தெந்த இடங்கள்லேருந்து வருவாங்க? எல்லா ஏரியாவிலையும் வருவீங்க. நீங்கள் நீண்ட காலமாக செய்கிறீங்களா? 2001ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கடந்த நிலையில் செய்கிறீங்க. ஆகவே இப்போ நீங்களும் பல துன்பங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு அது எவ்வாறான துன்பங்கள் வந்திருந்த காலத்துக்கு அப்படித்தான். எவ்வாறு? அங்கே 92 இங்கே வந்தேன்னா 92 அந்த நாள் அவ்வளவுக்கும் இந்த மாதிரி தானே போகுது. 92ஆம் ஆண்டிலிருந்தே இவ்வாறு தான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 50 வருஷம். 50 வருஷமா? 92 அங்கே 10 வருஷம் இல்லை இல்லையா? 50 40 வருஷமா? 34 வருஷம். அங்கே 92 தானே. 92க்குள்ளே 35 வருஷம். 34-35 வருஷத்துக்கு மேலே இப்படி தான் இருக்குது. இது உங்களுக்கு இந்த ரோடு இருந்தாங்களே 50 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். இது இப்போ இந்த உங்களுக்கு 35 வருஷம் நீங்கள் பிறகுதானே வந்து 92க்கு முதல்ல இருந்தாங்களே எனக்குள்ள 50 வருஷம் இருக்கு வேணே. அவருக்குள்ள எவ்வாறான விளவகாலம் எவ்வாறான துன்பங்கள் அனுபவிக்க? இப்படி தான் மணல், இப்போ மழை காலம் தண்ணி, அந்த நீரால் தான் பிரச்சனை. இப்போ வந்து தவிசாளர் மண்மணி தண்ணீர் பெற்று பிரதேசபையினுடைய தவிசாளர் மகசுந்தர் பினோராஜ் அவர் வந்துட்டு தான் நான் கேட்டு கேட்டேன். வேறு வந்து உபதவிசாளர் வசீரன் வந்து ஆகவே அவங்க 2 பேருமே ஃபீல்டு நின்று இதை செய்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் அவங்களை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களுக்கு அவங்க செய்து தரது பெரிய நன்றி. மக்களுக்கு சேவை செய்கிறாங்க அண்ணே, அது பெரிய நன்றி தானே. அது நன்றியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நன்றின்றதை விட சமூக சேவை பெரிய உதவி தானே அது. அவங்க இதை செய்து கொடுக்காங்க. இந்த ரோட்டு முக்கியமான பாதையாண்டி சொல்லக்குள்ள அவங்க செய்யும்போது அவங்கள ஏற்றுக்கொண்டு நாங்கள் நானும் முக்கியமான பாதையாக கருதுகிற காரணம் வேண்டாம். உங்களை நாடி வர எல்லாம் நிறையாக்கு நானே வந்திருக்கிறேன். பாதை உருவாகி நல்ல நிலைக்கு திரும்ப கூட பல மாவட்டங்கள்லேருந்து மக்கள் வர நினைக்கிறாங்க. கல்மையிலேருந்து வந்த உடையார் ரோட்லேருந்து வந்தவர் அப்படி சொல்கிறாரா? சேவையை விட இதில் நன்றி சொல்கிறது தான் பெரிய வாக்கு. ஓ, சேவையை விட நன்றி சொல்கிறது தான் முக்கியமானது. அதான் சொல்லலை நல்லா, அதுதான் சொல்லிடுறேன். நன்றி தான் சொல்லல நல்லா நல்ல அதை எப்படி சொல்கிறீங்க? மனசுக்கு தோணுறது நான் சொல்கிறேன். நன்றி சொல்கிறது தான் நல்ல. அந்த வகையில் தவிசாளருக்கும் பிரதி தவிசாளர் அவரோட மன்மத பெரிய பிரதேச அனைவருக்கும் நன்றிகள். ஆகவே இந்த வீதியை நான் நேற்று தான் சுட்டி காட்டினேன். ஆனால் இன்றைக்கு இந்த வேலை திட்டம் நடந்து வீதி போடப்பட்டு செப்பனிடப்பட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் அன்புக்குரிய எனது வீரமுனையூர் கௌசிகன் ஐயா மின் அத்தியட்சகர் அவர்களே, நீங்கள் மிகவும் திறமையாக செயற்படுகின்ற, அதேபோன்று இலங்கை மின்சார சபை மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் திறமையாக செய்கின்ற பிரதம பொறியாளர் ரஸ்வி அவர்கள் இங்கு செயற்படுகின்ற இலங்கை மின்சார சபையாக இருந்தும் பல விடயங்களை நீங்கள் செய்கிறீங்க. அவ்வாறு இருந்தும் நான் வரக்குள்ள இந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு அறிவிச்சிருக்க மாட்டாங்க. இது உங்களோட பிள்ளையில் ஒரு தூண் சாங்கி இருக்குது அண்ணா. இன்னும் 2-3 பயர் கீழே பட்டு அது தகட்டில் படுது. காற்று அடிக்கும்போது அந்த தகடுகள் உறைஞ்சும் போது அந்த வயர்கள் வெட்டப்படும். அதால் செல்லுகின்ற ஒருவர் மறந்து போய் பயரை பிடித்தால் இலத்திரண்ட ஓட்டம் மின்னோட்டம், இலத்திரன் ஓடுது மின்னோடுது, என்ன நடக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அன்புக்குரிய
மின் அத்தியட்சகர் கௌசிகன் ஐயா அவர்களே, இந்த காணொலி பார்த்த உடனே உங்கள் ஆக்களை இவ்விடத்துக்கு அனுப்பி மிகவும் சேவை செய்கின்ற நீங்கள் இந்த தூணை நிமித்தி இந்த வயர்களையும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி இதை செய்வீங்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி கூறுவதோடு மண்மேத நேர்பெற்ற பிரதேச சபையினுடைய தவிசாளர் பிரதி தவிசாளர் அனைவருக்கும் நன்றி கூறியவனாக விடைபெறுகிறேன். இதுதான் சொல்லுவாங்க, எனக்கு எழுதுவாங்க செம்பு தூக்குறான் என்று. நான் நேற்று ஒரு ஆள் அடிக்கின்றேன், எனக்கு தமிழரசு கட்சிக்கு செம்பு தூக்குறான். என்ன அவருக்கு செம்பு தூக்குறான், நான் ஒருவருக்கும் செம்பு தூக்குறேன். எங்கே நீதி நியாயம் இருக்குதோ அதன் பக்கம் நிற்பேன், எங்கே நீதி நியாயம் இல்லையோ அதை தொடருவேன். அதே போல் மக்களுக்கு எங்கே சேவை செய்யணுமோ அந்த சேவையை என்னால் செய்யக்கூடிய சேவையை செய்துவேன். ஆகவே நான் யாருக்கும் செம்பு தூக்குபவன் அல்ல என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.